पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 12 வருட வனவாசம் முடிந்து ஒரு வருட அஞ்ஞான வாசத்தில் கடைசி பகுதி, இன்னும் சொல்லப்போனால் கடைசி நாள். இந்த நேரத்திலே அந்த துரியோதனாதிகளுக்கு ஒரு சந்தேகம். எப்பொழுது கீச்சகன் இறந்தானோ, ஏன்னா கீச்சகன் மிகப்பெரிய பலவான், அவனை ஒருவன் அழிக்கிறான்னா 4 பேர் தான் மிகப்பெரிய பலசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் அறிந்த வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒன்று பீமசேனன், சரி. அடுத்து பலராமன் கண்டிப்பாக கீச்சகனை கொள்வதற்கு வாய்ப்பில்லை, துவாரகையில் இருக்கிறான். அடுத்து மச்ச தேச ராஜா சல்யனுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் நம்மவன். அப்போ கீச்சகன் 4வது இடத்தில் இருக்கான, 5வது பலசாலி அப்படின்னு யாரையுமே சொல்லலை. அப்போ கீச்சகன் இறந்திருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக பீமசேனன் இருப்பான் என்கின்ற யூகம். இப்போ அந்த கூட்டத்தில் சுசர்மன், அதாவது விராட்ட தேசத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய தேச ராஜா. இப்போ என்னாச்சு, அந்த காலத்தில் ராஜர்களுடைய அந்த சொத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பசுக்களை வைத்திருக்கிறார்கள் அதை வைத்துத்தான் அவன் எப்படி செல்வந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயித்து வந்தனர். அந்த பசுக்களை களவாடலாம்னு அந்த சுசர்மன் தன்னுடைய தம்பி சுவர்மன் அவனையும் அழைத்து கொண்டு போர் செய்யும் பொழுது, விராட்டராஜன் கூடவே தர்மராஜன், பீமசேனன், நகுல சகாதேவன் இவா எல்லாருமே என்ன சொல்லுது, விராட்டராஜனுக்கு தோள் கொடுத்து நல்ல அற்புதமான யுத்தம் நடத்தி கடைசியில் ஒரு சமயத்தில் அந்த சுசர்மன் விராட்டராஜனை சிறைப்பிடிக்க தர்மராஜன் பீமசேனனை அழைத்து அவனை எப்படியாவது நீ காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே பீமசேனன் கேட்கணுமா, சுசர்மனை தன்னுடைய பிடிக்கு கொண்டு வந்து விராட்டராஜனை விடுவித்தான். இப்போ இந்த நேரத்தில் தர்மராஜன் அவன் கை கூப்பி நின்று கொண்டிருக்கிறான். இவன் தான் தெரியுமே தர்மிஷ்டன், யாரு, தர்மராஜன். சரி பீமா விட்டு விடு அப்படிங்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு போர் செய்து அந்த விராட்டராஜனை விடுவித்து சுசர்மனை சிறைப்பிடித்தால் மன்னித்து அருளும் குணம் தர்மராஜனிடம் இருக்கிறது. உடனே சரி அவளும் போயிட்டாங்க. ராத்திரி பொழுது ஆக்கிவிட்டது. அந்த யுத்த ரணாங்கத்திலே அனைவரும் தங்கினர். இந்த நேரத்தில் விராட்டராஜன் எழுந்திருந்த அந்த கங்கான்னா தர்மராஜன் அவனை பார்த்து சொன்னான், 2 கை கூப்பி, எனக்கு வயதாகிவிட்டது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் மட்டும் இல்லைன்னா நிச்சயமாக நான் உயிரோடையே இருக்க முடியாது. அப்போது உண்மையே சொல்லப்போனால் நீதான் அந்த ராஜ பதவிக்கு தகுதியானவன், நீ என்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படின்னு கங்கனை பார்த்து விராட்டராஜன் சொன்னான். உடனே இதெல்லாம் பெரிய வார்த்தை, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இது எங்களுடைய பாக்கியம் அப்படின்னு தர்மராஜன் சொன்னான். உங்களுக்கு வேறு என்ன வேணும்? பொன், பொருள், செல்வம், தங்கம், வைரம், வைடூரியம் என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். விராட்டராஜனுடைய மனதில் நான் இப்பொழுது உயிரோடு இருப்பது இவர்கள் போட்ட பிச்சை என்கின்ற அளவிற்கு அவனுடைய மனதில், ஏன்னா இவனுடைய வயது மூப்பு என்ன ஆச்சுன்னா, ஒரு நிமிடத்தில் இவனை கொன்று இந்த தேசமே அவர்களுக்கு என்ன சொல்லுது, அடிமைப்பட்டிருக்கும். அதிலிருந்து இவர்கள் நம்மை காத்தார்கள் என்கின்ற நன்றி உணர்வு விராட்டராஜனுக்கு இருந்தது. உடனே என்ன கேட்டாலும் வேண்டாம். உடனே பீமசேனனை நோக்கி விராட்டராஜன் சொன்னான், உனக்கு என்ன வேண்டும்? இதற்கு எல்லாவற்றுக்கும் பதில் கங்கன், அதாவது தர்மராஜனே கூறினான். வளலாவும் சரி அந்த நகுல சகாதேவன் யாரும் உன்னிடமிருந்து எதையும் பெற மாட்டார்கள், எனக்கு நன்றாக அவர்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்பாகவே அவர்களை பற்றி கங்கன் சொன்னான். உன்னிடமிருந்து ஏதாவது ஒரு பரிசுகளை பெறுவதற்காக இந்த காரியத்தை செய்யவில்லை.
அதனால நீ எதுவும் நினைக்காத, இது எங்களுடைய கடமை அப்படின்னு தர்மராஜன் சொல்ல, விராட்டராஜனுக்கு அவ்வளவு என்ன சொல்லுது மகிழ்ச்சி. இப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கூட உதவி செய்பவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ந்தான் விராட்டராஜன்னு சொல்லு. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது பாருங்க, அடுத்த நாள் காலையில் இவங்கெல்லாம் அந்த ருணாங்கத்திலேயே இருக்கிற நேரத்தில் துரியோதனாதிகள், துரியோதனாதிகள்னா துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், பீஷ்மர், துரோணர், கிருபர் ஆச்சுங்களா, இன்னும் அத்தனை படைகளையும் கொண்டு விராட்டராஜனுடைய இன்னொரு வாயிலில் சுமார் ஒரு 80,000 பசுக்களை களவாடுவதாக செய்தி வந்தது. அந்த நேரத்தில் விராட்டராஜனும் இல்லை, கூட இருந்த மற்ற எந்த பாண்டவர்கள் இல்லை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த பசுக்களை பராமரித்து கொண்டு இருந்த அந்த தூதுவன் நேராக வந்து யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் பார்த்தோன்னா விராட்டராஜனுக்கும் சுதேஷனைக்கும் பிறந்த மகன் உத்தரகுமாரன், பூமிஞ்சய அப்படின்னு அவனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. அவன் வந்து சிறு பிள்ளைத்தனமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் பெண்களோடு உட்கார்ந்து அமர்ந்து கேலி கிண்டல் இந்த மாதிரி நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தானே தவிர, அவனுக்கு அந்த வில் வாழ் பயிற்சி இந்த மாதிரி போர் சம்பந்தமாக எதுவுமே அதில் அவனுக்கு ஆர்வமில்லை. எப்போ பாரு அந்த பெண்களோடு சேர்ந்து அந்த விளையாட்டு இந்த மாதிரி அப்படியே நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தான். இப்போ என்னாச்சு, உத்தரகுமாரனிடம் இந்த செய்தி வந்து சேர்ந்தது. துரியோதனாதிகள் நம்ம 80,000 பசுக்களை கவர்ந்து சென்று கொண்டிருக்கின்றனர் அப்படின்னா உத்தரகுமாரனும் உடனடியாக நான் மட்டும் அந்த போர்க்களத்திற்கு சென்றிருந்தால் துரியோதனாதிகளை ஒரு முகூர்த்த காலத்தில் அத்தனை பேரையும் நசுக்கி கொண்டிருப்பேன். யாரு? உத்தரகுமாரன். இன்னும் வாளே எப்படி பிடிக்கணும்னு தெரியாது. ஆனால் அவன் பேசுகிற, ஏன்னா சுற்றி பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்கள் முன்னாடி தன்னை வீரனாக காண்பிக்க வேண்டும். இப்போது என்னென்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ போருக்கு தயாராகிடுவேன், நான் தயாராக இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு முகூர்த்த நேரம் போதும், அவர்களை எல்லாம் என்ன சொல்லுது கொன்று அந்த விராட்ட தேசத்தில் போடுறதுக்கு. ஆனால் என்ன செய்யறது, என்கிட்ட சாரதி இல்லை, சாரதி இல்லாத ஒரு காரணத்தினால நான் இந்த போருக்கு நாங்கள் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீராவேசம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல இதைய கேள்விப்பட்டு யாரு? சைலந்திரி. இப்போ என்ன பிரச்சனைனா, இதையே பிருகன்னலை சாக்ஷாத் அர்ஜுனனே சைலந்திரியிடம் சொல்லி, இவனேதோ போருக்கு செல்வதாக கூறிக்கொண்டிருக்கிறான், இவனுக்கு சரியான சாரதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒன்று செய், சைலந்திரியை அழைத்து அந்த பிருகன்னலை, அர்ஜுனன் சொல்கிறான், உன்கிட்டயே பிருகன்னலைன்னு ஒருத்தி இருக்கால்ல, ஆமாம், அற்புதமான சாரத்தியம் செய்பவள். இன்னும் சொல்லப்போனால் நான் கண்டிருக்கிறேன், அர்ஜுனனுக்கே சாரதி செய்தாள், அவள் நன்றாக வண்டி ஓட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லு, அப்போ கண்டிப்பாக நான் அழைப்பான், அப்போ அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நாம் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சைலந்திரியிடம் சொல்லி இந்த விஷயத்தை பாருங்க நேர உத்தரகுமாரனுக்கு தெரிஞ்சு. யாரு? பிருகன்னலையா? ஒரு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் வெறும் கீதம் நர்த்தனம் சொல்லி கொண்டு இருப்பவளா என்று கூட சொல்ல முடியாத அவள் குதிரை ஓட்டுகிறாளா? கடைசியில் அவ சொல்றா, யாரு? சைலந்திரி, நீ நினைப்பது போல் அல்ல உத்தரகுமாரா, அற்புதமான சாரத்தியம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரி போய் அழைத்து வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சாரதி மட்டும் இருந்தால் போதும், ஒரு முகூர்த்த நேரத்தில் அத்தனை பேத்தையும் கொண்டுடுவேன். ஏன்னா தன்னுடைய அந்த வீரத்தை பெண்களிடம் பேசி அவர்களை மகிழ்விக்க வேண்டும். ஆனால் வீரம்னா என்ன, ரதத்தில் எப்படி ஏறுறது, பானத்தை எப்படி விடுவது, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. யாருக்கு? அந்த உத்தரகுமாரனுக்கு. அப்போ என்னாச்சு, நேரா உத்தரை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு இருந்தால தங்கை, நேரா பிருகன்னலைகிட்ட போய் சொல்ற. ஏன்னா அவருக்கு தான் இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நேராக அந்த பிருகன்னலைகிட்ட போய் சொன்ன உடனே, உன்னை அழைக்கிறார் உத்தரகுமாரன்னா, நேராக வந்தால் நீ தான் சாரத்தியம் செய்யணும். சாரத்தியமா?
அது எனக்கு தெரியாதே. உத்தரகுமாரனுக்கு ஏதாவது பாட்டு சொல்லி கொடுக்கணும்னா சரி, நாட்டியம் சொல்லி கொடுக்கணும்னாலும் சரி, நிச்சயமாக நான் தரேன். சாரத்தியம் ஆஹாஹா நான் செய்வதற்கு இல்லை அப்படின்னா உத்தரை சொல்றா, நீ தான் செய்ய வேண்டும். நீ சாரத்தியம் செய்தால் உத்தரகுமாரன் போருக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ என்னன்னா, தானாக பிருகன்னலை வந்தாளான்னா இல்லை. சைலந்திரி சொல்ல உத்தரகுமாரன் அழைத்து உத்தரை வற்புறுத்தியதால் நான் சாரத்தியம் செய்வதாக அப்படின்னு சொல்லிட்டு பிருகன்னலை அந்த என்ன செஞ்சா, போருக்கு கிளம்புறாங்க இல்லையா, அதுக்கு உண்டான பானங்கள், வில், கதை இதை அத்தனையும் ரதத்தில் நிரப்பினான். ஏன்னா போருக்கு செல்லும்போது எதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த சிற்றறிவு கூட இல்லாதவன் உத்தரகுமாரன். இதை அறிந்திருந்தான் பிருகன்னலை. உடனே வீராசந்த திலகம் மங்கள ஆரத்தி எடுத்தனர் உத்தரகுமாரனுக்கு. போய் வென்றுவா அப்படின்னு சொல்லிட்டு இதுல உத்தரை வேற கேட்கிறா. என்னன்னு கேட்கிறா, நீங்க அவங்களை எல்லாம் கொன்னுட்டு சரி, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை நீங்கள் எடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லுது தைரிய வார்த்தைகளை கொடுத்து மங்களகரமாக அனுப்பி வைத்தார்கள். உத்தரன் ஏறினா. சாரத்யா எப்பொழுது பிருகன்னலை அந்த ரதத்தில் ஏறினான், உடனே அந்த ரதம் பறந்தது அப்படின்னு எழுதுறாங்க. உத்தரகுமாரனை எதிர்பார்க்கல, இந்த மாதிரி சாரத்தியம் பிருகன்னலை செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நேரா போனா அங்க எத்தனை ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், அந்த படைகள். அவர்கள் எழுப்பிய புழுதி என்ன ஆச்சுன்னா ஆகாசத்தை மறைக்கும்படி இருந்தது. இப்ப என்னாச்சு, அந்த படைகளை கண்டவுடனே மிகப்பெரிய கலக்கத்துக்கு உள்ளானான் உத்தரகுமாரன். இந்த மாதிரி ஒரு படைபலத்தை இவன் இதுவரையிலும் கண்டதே இல்லை. நிச்சயமாக உடனே பிருகன்னலையை பார்த்து சொல்கிறாள் உத்தரகுமாரன், ஏ சாரதி, மேலே செல்லாதே, நேரா அரண்மனைக்கு போ அப்படிங்கிறான். அரண்மனைக்கு போறதுக்கா நம்ம ரதத்தில் ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன, நான் சொல்றதை நீ கேட்கறியா இல்லையா? அவங்க எவ்வளவு படையோட வந்திருக்கிறாங்க. நம்ம படை இருந்துச்சுன்னா இந்நேரம் நாம என்ன வேணா செஞ்சிருந்திருக்கலாம். என்ன பண்றது, விராட்டராஜன் எல்லா படைகளையும் எடுத்துன்னு போயிட்டான். இப்ப நாம மட்டும் எப்படி அவர்களை இவ்வளவு பெரிய படைகளை நாம எதிர்கொள்ள போறோம், கொஞ்சம் நினைச்சு பாரு. இதுல என்னன்னா உத்தரகுமாரனுக்கு மனம் முழுக்க பயம். உடனே என்ன சொல்லுது, போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டா பிருகன்னலை சொல்றா, நாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல எதிர்கொள்வோம். என்ன, ஒன்னா ஜெயிக்கலாம் இல்ல தோற்கலாம், ஆனால் திருப்பி செல்வது அப்படிங்கிறது அழகல்ல. இதெல்லாம் இந்த பாடல்ல எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, நான் சொல்றேன், நீ ரதத்தை திருப்பு அப்படிங்கிறான் உத்தரகுமார். ஒரு கட்டத்தில் அவன் ரதத்தை திருப்புவதாக இல்லை. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுங்களா, நேரா பிருகன்னலையை பார்த்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த போரை பற்றியோ எப்படி எதிர்கொள்வது அப்படின்னும், ஒரு வாழ் பயிற்சியோ, ஒரு வில்லு அம்பு எப்படி தொடுப்பது, அந்த எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்தில் இருந்து இவனை தயார்படுத்தவே இல்லை. ஒரு ஆண்மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரியாது பெண்கள் மத்தியில் விளையாட்டுக்களை விளையாடி கொண்டிருந்தவன் இந்த உத்தரகுமார். அந்த படைகளை பார்த்த உடனே மனதில் ஒரு கலக்கம். இப்போ என்னாச்சு, பிருகன்னலை கொடுத்த தைரியத்தால் நீ கவலைப்படாதே, ஒரு போருக்கு இந்த மாதிரியே கிளம்பு. கொஞ்சம் நினைச்சு பாரு, நீ எவ்வளவு வீர வசனம் பேசிட்டு வந்திருக்க. அத்தனை பெண்களும் என்ன நினைத்திருப்பார்கள், உத்தரகுமாரன் இந்த போரினிலே வென்று அவர்களுடைய அந்த செல்வங்களை கவர்ந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு இருப்பாங்க இல்லையா. சரி, அந்த இப்போ போரில் வென்று போனேன்னா அவங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டு உன்னை என்ன சொல்லுது ஆரவாரமிட்டு எப்படியெல்லாம் புகழ் வாங்க தெரியுமா அப்படின்னு. அப்படியா அப்படிங்கிறான். அந்த புகழ்ச்சி அவனுக்கு வேணும், ஆனா அந்த புகழ்ச்சிக்கு உண்டான வீரம் இல்லாமலே இருக்கிறான். இதுதான் ஒரு குழந்தை, அதுவும் ராஜனுடைய சபையிலே, அதுவும் சத்திரியனாக பிறப்பவன் முதலில் எதை கற்க வேண்டும், எடுத்த உடனே சிறு வயசிலிருந்தே அந்த வாழ் பயிற்சி. ஏன்னா சத்திரியருக்கு பலமே போரில்
ஒன்னா ஜெயிக்கணும் இல்லை தோற்கணும். அதைத்தான் வீர மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜனுடைய மகனாக இருந்து விட்டு இப்படி ஒரு கோழையாக பெண்களுடைய விளையாடுபவனாக வளர்த்து வைத்திருக்கிறான். இந்த நேரத்தில் பார்த்தங்கன்னா பிருகன்னலை மிகுந்த தைரியத்தை கொடுக்கிறார். ஒருவேளை ஜெயிச்சு போனா அவங்களெல்லாம் உன்னை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவ்வளவு சந்தோஷமான வார்த்தைகளை கூறிய போதும் உயிர் மேல் பயம் கொண்டு கண்களில் நீர் மல்க கீழ் வந்து பிருகன்னலை நோக்கி கை கூப்பி எப்படியாவது என்னை அரண்மனைக்கு கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கதறுகிறது. பிருகன்னலை என்ன செய்தாள்? அவர்களை எதிர்கொண்டாளா? யார் வெற்றி பெற்றார்கள்? இப்படி சுவாரஸ்யமான விஷயங்களை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.